மாஸ்டர்பேட் பண்ணுறதுனால நரம்பு தளர்ச்சி ஏற்படுது. இப்போது நரம்புகளில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், கைகளில் வந்து ஏதோ ஒரு நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் நரம்பு பற்றி வரக்கூடிய வலி வந்து தாங்கவே முடியாத ஒரு பெயினாக இருக்கும். இப்போ பேசிக்காக ஒரு ட்ரெமர் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், துடிப்பு ஏற்படுறது, அங்கங்கே தசைகளில் வந்து எனக்கு கண்ணு துடிக்குது, இந்த மாதிரியான நிறைய சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, இதை தாண்டி நிறைய காஃபி குடிக்கிறவங்க, முக்கியமாக ஆல்கஹால் தொடர்ந்து நம்ம வந்து மாஸ்டர்பேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம உடம்புல ஒரு முக்கியமான பார்ட்டான நரம்பு தான் மேம். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் முதல்ல என்னென்னலாம் இருக்குது? வணக்கம் அண்ட் வெல்கம் டு நியூஸ் சேனல் குரு. நான் உங்கள் முரளி. ஸோ நீங்கள் நம்ம கூட பார்த்தீங்கன்னா சித்தா டாக்டர் நித்யா இருக்காங்க. இன்னைக்கு இவங்க கிட்ட தான் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை பற்றியும் அதுக்கான தீர்வுகளை பற்றியும் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். நம்ம உடம்புல ஒரு முக்கியமான பார்ட்டான நரம்பு தான் மேம். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் முதல்ல என்னென்னலாம் இருக்குது? நரம்பு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஒரு ஆக்ஷன் செய்கிறோம், ஒரு பொருளை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நரம்புகள் பிரெயின்லேருந்து நர்வ்ஸ் மூலயமா நமக்கு சிக்னல்ஸ் வரணும். பிரெயின்லேருந்து வர சிக்னல்ஸ் அப்படியே ஸ்பைனல் கார்டில் அங்கேருந்து நமக்கு டிவைட் ஆகி வரக்கூடிய ஒவ்வொரு நரம்புக்கும் வந்து அது வந்து சின்ன சின்ன நர்வ்ஸ்க்கு வந்து நம்ம பாடி ஃபுல்லாக அது வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போது சிக்னல்ஸ் கரெக்டாக இல்லைன்னா நமக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பிரெயின்லேருந்து வர சிக்னல்ஸ் நம்ம பாடியில் ஸ்பைனல் கார்டில் வந்து அப்புறம் ஒவ்வொரு ஆர்கனுக்கும் வந்து நம்ம ஒவ்வொரு செயலும் நம்ம செஞ்சிட்ருக்குறோம். இதில் நிறைய பிரச்சனைகள் வருது. பேசிக்காக பார்த்தோம்னா இதில் நர்வ்ஸில் வந்து பார்த்தோம்னா மோட்டார் நர்வ், சென்சரி நர்வ், ஆட்டானமஸ் நர்வ் அப்படின்ட்டு நிறைய இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ மசில்ஸ் ரிலேட்டடாக நம்ம வந்து ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறோம், ஒரு பொருளை எடுக்கிறோம், செய்கிறோம், ஓடுறோம், ஓடி வரோம், இது எல்லாமே மோட்டார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ சென்சரி அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வந்து பெயின், டச், டெம்பரேச்சர், இப்போ ஏதாவது ஊசி குத்துது, எனக்கு டக்குன்னு எனக்கு சூடு தெரியுது, இப்போ ஏசியில் இருக்குன்னா ரொம்ப குளிருது, இந்த மாதிரியான இந்த சென்ஸை நம்ம வந்து உணர்றது, புலன்களை வந்து அறிவதற்காக இருக்கக்கூடியது தான் இந்த சென்சரி நர்வ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டுமே சேர்ந்து தான் நம்ம ஒவ்வொரு இயக்கத்தையும் கரெக்டாக பண்ணுறதுக்கு இந்த நர்வ் சிஸ்டம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சொன்னீங்க இல்லையா, அது முதல்ல என்னென்னலாம் இருக்குது? இப்போது நரம்புகளில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், பேசிக்காக கை நடுக்கம் எனக்கு வருது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நடக்கும்போது எனக்கு காலில் வந்து தடுமாற்றம் ஏற்படுது, பேசும்போது என்னால் சரியாக பேச முடியல, வாய் கொளறி பேசுகிறேன், இது வந்து பேசிக்காக அடிப்படையில் வர்றது. இதை தாண்டி இன்னும் ஒரு சிலருக்கு நிறைய பேருக்கு இருக்கிறது ஒரு பிரச்சனை என்னென்னா துடிப்பு ஏற்படுறது, அங்கங்கே தசைகளில் வந்து எனக்கு கண்ணு துடிக்குது, சிலர் சொல்லுவாங்க எனக்கு வாய் ஓரமாக துடிக்குது, கன்னத்தில் துடிக்குதுன்னு சொல்லுவாங்க. திடீர்னு வந்து நம்ம உடலில் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய தசைகளில் வந்து துடிப்பு ஏற்படுது. இந்த மாதிரி இருக்கிறதும் நரம்பு சம்மந்தப்பட்டு வரக்கூடிய பிரச்சனைகள் தான். இது வந்து பேசிக்காக முக்கியமாக பார்த்தோம்னா விட்டமின் டிஃபிஷியன்சினால் இது வரக்கூடியது. தகுந்த சரியான உணவுகள் நம்ம எடுக்கும்பொழுது இது சரியாகுது. ஆனால் இதை தாண்டி நிறைய நோய்கள் நரம்பு சம்மந்தப்பட்டு வருது. இதில் முக்கியமாக பார்க்கின்சன் டிசீஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நமக்கு மோட்டார் நர்வ்ஸ் வந்து பாதிக்கப்படுறதுனால வரக்கூடிய டிசீஸ் ஒரு பக்கம் இருக்கும். இதிலே வந்து ஸ்ட்ரோக் மாதிரியான டிசீஸ் எல்லாம் நிறைய பேருக்கு வந்து பக்கவாதம் சம்மந்தப்பட்டு வருது. அதுக்கப்புறம் ட்ரெமர்ஸ், கையில் வந்து நடுக்கம் இருந்துக்கிட்டே இருக்கிறது, மயஸ்தீனியா கிராவிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை வருது. இது எல்லாமே நரம்பு சம்மந்தப்பட்டு வர்றது தான். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, குல்லன் பேரன் சிண்ட்ரோம்ட்டு. இது ரொம்ப ரேர், ஆனால் இதுவுமே நரம்பு சம்மந்தப்பட்டு அடிக்கடி நமக்கு வந்து நரம்பு பாதிப்பு ஏற்படுறதுனால உடனடியாக அது வந்து சிம்டம்ஸ் வந்து தெரியறது பார்க்க முடியுது. இது எல்லாமே நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான். ஸோ பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு கை கால் நடுக்கம், ஒரு துடிப்பில் இருந்து இந்த மாதிரி தீர்க்கவே முடியாது. இன்றைக்கு உலக அளவில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பார்க்கின்சன் டிசீஸ்லாம் பார்த்தோம்னா நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது எல்லாமே நரம்பு சம்மந்தப்பட்டு வரக்கூடிய பிரச்சனைகள். இப்போ நீங்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறீங்க, பட் இருந்தாலும் வந்து மோஸ்ட்டாக வந்து யாரெல்லாம் அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் யாரும் பாதிக்கப்படுறாங்க? பேசிக்காக வந்து பார்த்தோம்னா நம்ம பிரெயினில் ஏதாவது அடிப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது பிரெயினில் அடிபட்டு ஏதாவது ஹெமரேஜ் ஆகுது, பிளட் கிளாட்ஸ் இருக்குது, இல்லை பிரெயினில் ஏதாவது டியூமர்ஸ் இருக்குது, இன்ஃபெக்ஷன் ஆகுது, மெனிஞ்சைட்டிஸ் மாதிரியான கண்டிஷன் வருதுன்னா பிரெயின் செல்ஸில் வந்து நமக்கு பாதிப்பு ஏற்படுது. ஸோ அப்போ டைரெக்டாக இவர்களுக்கு தான் நம்ம வந்து நரம்பு அதிகமாக பாதிக்கப்படுது, நரம்பு மண்டலம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லலாம். அடுத்தது பிரெயினில் செக்ரேட் ஆகக்கூடிய சம் ஹார்மோன்ஸ், எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா டோபமைன் செக்ரேஷன் குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நமக்கு பார்க்கின்சன் டிசீஸ் வருதுன்னு சொல்கிறோம். இதை தாண்டி ட்ரெமர் வருது, கையில் வந்து நடுக்கம் இருக்குன்னா
அப்போது நமக்கு நியூட்ரிஷன் பிரெயினுக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கா, இல்லை நர்வ்ஸ்க்கு வந்து அதை சப்ளை பண்ணக்கூடிய அந்த நியூட்ரிஷன் இல்லாமல் இருக்குது, அந்த மாதிரி சமயங்கள்லையும் நமக்கு வந்து கைகளில் நடுக்கம் ஏற்படுறது, கால் நடுக்கம் ஏற்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. இதுலேயும் ஒரு சிலருக்கு நரம்பு சம்மந்தப்பட்டோ இல்லை பிரெயின் இன்வால்மெண்ட் இருக்கும்போது இந்த ஞாபக மறதிலாம் வருதுன்னு சொல்லுவோம், டிமென்ஷியா சொல்லுவோம், அல்சைமர் டிசீஸ் சொல்லுவோம். இது எல்லாமே நரம்பு செல்களில் வரக்கூடிய சின்ன சின்ன பாதிப்புகளால் நிறைய பேருக்கு வருதுன்னு சொல்லலாம். இதில் முக்கியமாக மயோசினியா கிராவிஸும் இந்த மாதிரியான பிரச்சனை, நர்வ் எண்டிங்ஸில் இன்ஃப்ளமேஷனோ ஒரு இன்ஃபெக்ஷன் வருதுன்னா இந்த கண்டிஷன் வருது. பொதுவாக இந்த நரம்பு சம்மந்தப்பட்டு வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குன்னா பேசிக்காக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் டயபெட்டிக்காக இருக்கோமா. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா உணர்ச்சியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷனில் என்னென்னா நரம்புகள் மொத்தமாக பாதிக்கப்படுறது தான் நம்ம பார்க்குறோம். கால்களில் வந்து உணர்ச்சியே இல்லைன்னு சொல்லுவாங்க. கால்கள் ஏதோ பஞ்சு மேலே நடக்கிற மாதிரி இருக்குது, செப்பல் போட்டிருக்குன்னா இல்லையா, ஷூஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல, ஏதாவது காலில் குத்திச்சினாலே எனக்கு தெரியலன்னு சொல்லுவாங்க, ஏதோ சில்லுன்னு பூசி வச்ச மாதிரி இருக்குது காலில்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் சிம்டம்ஸ் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு நரம்புகள் பாதிக்கப்படுறதுனால ஏற்படக்கூடியது தான். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை நம்ம ரொம்ப நாளாக ஏதாவது பெயின் கில்லர்ஸ் எடுக்கிறோம், ஸ்டீராய்ட் மெடிசன்ஸ் எடுக்கிறோனாலும் நரம்புகள் அதிகமாக பாதிக்கப்படுது. இதை தாண்டி நிறைய காஃபி குடிக்கிறவங்க, முக்கியமாக ஆல்கஹால் நிறைய கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு பார்த்தோம்னா தெரியும், நரம்பு சம்மந்தப்பட்ட நிறைய நோய்கள் அவங்களுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ ஆல்கஹால் எடுக்கிறவங்க கண்டிப்பாக அதை ஸ்டாப் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா தொடர்ந்து நம்ம ஆல்கஹால் எடுக்க சுத்தமாக வந்து நமக்கு நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்பட்டு அதனாலேயும் நிறைய நோய்கள் வரும். இப்போ நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை பாதிக்கப்பட்டிருக்காங்க மேம், அவங்களுக்கு வந்து வேற ஏதாச்சும் பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக. இப்போ நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப முக்கியமானது நரம்பு மண்டலம் சொல்கிறோம். நர்வ்ஸோட கோஆர்டினேஷன் இம்பார்ட்டன்ட். ஸோ பிரெயின் சிக்னல்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம ஒரு ஆக்ஷனை பண்ண முடியும். இப்போ பிரெயின் சிக்னல்ஸ் வீக் ஆகுதுன்னா இப்போது நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க மைண்டில் நினைப்பாங்க நான் இப்போ எந்திரிச்சு போகணும், ஆனால் அவங்களால அது செய்ய முடியல. ஸோ அந்த ஆக்ஷன் வந்து அவங்களுக்கு பிளாக் ஆகுதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பிரெயின் செல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து அழிஞ்சிக்கிட்டே வரும்போது கூடவே சேர்ந்து நர்வ் செல்ஸும் நமக்கு டேமேஜ் ஆகுது. அப்போ தான் நிறைய ப்ராப்ளம் வந்து ஏற்படுதுன்னு சொல்லலாம். இப்போ பேசிக்காக ஒரு ட்ரெமர் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கைகளில் ஏதாவது ஒரு ஃபிங்கர் டிப்ஸ்லேயே வந்து நமக்கு வந்து நரம்பு பாதிப்பு ஏற்படுதுன்னா ஃபிங்கர் டிப்ஸில் எந்த டைமில் நமக்கு ஏற்படுது, அதிகமாக நமக்கு வந்து சுகர் இருக்கும்போதோ, இல்லை ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா செர்விக்கல் ஸ்பான்லோசிஸ் கண்டிஷன் இருக்கும். இதில் நர்வ் கம்ப்ரெஷன் இருக்கும் பொழுது தான் நமக்கு அதிகமான பாதிப்புகள் வந்து ஏற்படுது. ஆல்ரெடி அவங்க வந்து நரம்பு மண்டலம் பாதிப்பு இருந்து நர்வ்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும் பட்சத்தில் இப்போ செவிகள் கழுத்து பகுதியிலையும் நமக்கு வந்து பிரச்சனை இருந்ததுன்னா அப்போது நம்ம 2 கைகள்லையுமே இது பிரச்சனை வருது. என்ன மாதிரியான, ஸோ கை விரல்களில் வந்து பார்த்தோம்னா மறுத்து போகிற மாதிரி இருக்குது, சின்னதாக ஒரு ஊசி வச்சு குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி, எப்பவுமே வந்து ரத்த ஓட்டமே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறது. சில நேரங்களில் வந்து நம்ம பார்ப்போம் ஒரே மாதிரி கை வச்சு தூங்கிட்டே இருந்தாலோ இல்லை ஒரே பொசிஷனில் இருந்துகிட்டு இருந்தாலோ நமக்கு வந்து ரத்த ஓட்டம் இல்லாத மாதிரி முள்ளு குத்துற மாதிரி இருக்கும், நம்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான கண்டிஷனும் இப்போ செர்விக்கல் ஸ்பான்லோசிஸ் கண்டிஷனில் வருது. இன்னும் நிறைய பேருக்கு இடுப்புக்கு கீழே எனக்கு வந்து நரம்பு செயல்பாடு இல்லை, இந்த மாதிரி கண்டிஷன்லாம் இடுப்பு பகுதியில் வந்து அந்த லம்பார் ரீஜனில் சாக்ரல் பிளக்ஸஸில் லம்பார் பிளக்ஸஸில் இது வந்து பார்த்தோன்னா ஃப்ளக்ஸஸ்னால் அந்த ஸ்பைனல் கார்ட்லேருந்து நமக்கு அப்படி நரம்பு வந்து குத்து குத்தாக வெளியில் வர்றது, இங்கேருந்து தான் நிறைய பிரான்ச்சஸ் வந்து நமக்கு சப்ளை பண்ணுது. அப்போது லம்பார் பிளக்ஸஸ்லேயோ சாக்ரல் பிளக்ஸஸ்லேயோ அடிபடும் பொழுதோ இல்லை நமக்கு டிஸ்க் பல்ஜ் ஆகி நர்வ் கம்ப்ரெஷன் இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. அப்போ இடுப்புக்கே நிறைய பேர் சயாட்டிக் நர்வ் கம்ப்ரெஷன் கேள்விப்பட்டிருப்போம், தாங்க முடியாத வலி சொல்லுவாங்க. சயாட்டிக் நர்வ் கம்ப்ரெஷன்னா நம்ம அந்த சயாட்டிக் நர்வில் வந்து டிஸ்க் பல்ஜ் ஆகி அது கம்ப்ரெஷன் பண்ணுது. ஸோ அப்போது அந்த வலி பார்த்தோம்னா இடுப்பு பேக் சைட்லேருந்து அப்படியே குதிக்கால் வரைக்கும் நம்ம பாடியிலே வந்து ரொம்ப லாங் நர்வ், ரொம்ப நீளமான நரம்புனா சயாட்டிக் நர்வ் தான். அப்போது அது வந்து ரொம்ப வலி வந்து நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். பொதுவாக நம்ம தசைகளில் ஒரு வலி இருக்குது, ஸ்டொமக்கில் ஒரு பெயின் இருக்குன்னா அது டாலரபிள். ஆனால் நரம்பு பற்றி வரக்கூடிய வலி வந்து தாங்கவே முடியாத ஒரு பெயினாக இருக்கும், ஷூட்டிங் பெயின் சொல்லுவாங்க. ஸோ நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் தாங்க முடியாத வலி வந்து ரொம்ப சென்சிட்டிவாக நம்ம ஃபீல் பண்ணுறது நரம்புகள் சம்மந்தப்பட்ட வலியாகத்தான் அது இருக்கும். இப்போ நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு, அதை வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா கோஆர்டினேஷன் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பென் எடுத்து நான் எழுத முடியாது. ஹேண்ட் ரைட்டிங் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ எனக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் இன்வாலண்ட்ரியாக நம்ம வந்து இப்போ நார்மலாக உட்காந்துட்டு இருக்காங்கன்னா கை மட்டும் தானாக நடுங்கிக்கிட்டே இருக்கிறது,
கையில் ஒரு ட்ரெமர். இது பார்க்கின்சன் பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தோம்னா அவங்க தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் போது, ஆனால் கைகளில் வந்து ஏதோ ஒரு நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கும். பில் ரோல் மூவ்மெண்ட்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு பீட்ஸை கையில் கொடுத்தா உருட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இன்வாலண்ட்ரியாக ஒரு மூவ்மெண்ட் வந்து அவங்க கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். தலை நடுங்கிக்கிட்டே இருக்கிறது சொல்லலாம். இது வந்து நோ ட்ரெமர்னு சொல்லுவோம். நோ வேண்டான்னு சொல்கிற மாதிரி தலை வந்து ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இன்வாலண்ட்ரியாக நமக்கு அந்த மூமெண்ட்ஸ் தெரியும். நடக்கணும்னு எந்திரிக்கிறப்போ தடுமாறி கீழே விழுறது, இல்லை கால்களை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வைக்க முடியல, கால்கள் வந்து கொஞ்சம் தூக்கி வைக்கிறேன், இல்லை பக்கமாக ஷார்ட் ஸ்டெப்ஸ் வைக்கிறேன், ஹை ஸ்டெப்பிங் கேட்டுன்னு சொல்லுவாங்க, காலை தூக்கி வைக்கிறது, இந்த மாதிரியான நிறைய சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நரம்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா முக்கியமாக ஒரு நடுக்கம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லலாம். இன்வாலண்ட்ரியாக எழுத முடியல, எனக்கு ஒரு புக் எடுக்க முடியல, டோர் ஓப்பன் பண்ண போகிறேன், என்னால் ஓப்பன் பண்ண முடியல, 2 வீலர் ரைட் ஓட்டிக்கிட்டே இருக்கேன், ஒரு மாதிரி எங்கேயோ போய் நான் விட்டுறேன், பிரேக் கூட என்னால் பிடிக்க முடியல. இந்த மாதிரியான நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ பேசிக்காக நமக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை பிரெயினில் ஏதாவது ப்ராப்ளம்னால இந்த மாதிரி நரம்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையா, இல்லை பேசிக்காக வரக்கூடிய நம்ம நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சினால் வரதான்றது தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாஸ்டர்பேஷன் வந்து நரம்பு தளர்ச்சி ஏற்படுத்துமா? நிறைய இருக்குது. இப்போ இது பேசிக்காகவே நிறைய ஆண்கள் சொல்லுவாங்க, எனக்கு நரம்பு தளர்ச்சி அப்படின்ட்டு. நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, இந்த மாஸ்டர்பேட் பண்ணுறதுனால நரம்பு தளர்ச்சி ஏற்படுது. அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, தொடர்ந்து நம்ம வந்து மாஸ்டர்பேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 டேக்கு 3 to 4 டைம்ஸ் அப்படி பண்ணும்போது நரம்புகள் நிச்சயமாக அந்த ஒரு சப்ளை அந்த சிக்னல்ஸ் வந்து நமக்கு போகாமல் இருக்கும், தடைப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி மாஸ்டர்பேட் தொடர்ந்து பண்ணுறச்ச என்ன ஆகும்னா, பிளட் சர்க்குலேஷன் குறையும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து வீக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எரெக்ஷன் இல்லாத போகுது. ஸோ சேம் டைம் நமக்கு நரம்புகள்லேயும் பாதிப்பு ஏற்படுது. அது வந்து இப்போ எந்த ஒரு ஆக்ஷனுமே நம்ம வந்து திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பாதிப்புகள் ஏற்படும்போது ஓவராலாக பாடி ஃபுல்லாகவே நமக்கு அந்த நரம்பு தளர்ச்சி அப்படின்றது ஏற்படலாம். மாஸ்டர்பேட் பண்ணுறதுனால மட்டும் இல்லை, ஜென்ரலாக சில ஆக்ஷன்ஸ் நம்ம வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம், தொடர்ந்து நர்வ் இரிட்டேட் பண்ணுற மாதிரியான சில மெடிசின்ஸ் எடுக்கிறோம், நமக்கே தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தலைவலிக்கு ஒரு மெடிசன் போடுறோன்னா அது அப்போதைக்கு அது பெயின் கில்லராக ஆக்ட் பண்ணாலும் ஆனால் அது நர்வ் எண்டிங்ஸில் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் எடுக்கிறதோட சைடு எஃபெக்ட்ஸாக கூட நமக்கு இந்த மாதிரி நரம்பு தளர்ச்சி வந்து ஏற்படலாம். பேர்லேயே இருக்குது நரம்பு தளர்ச்சி. நிறைய காரணங்களால் டயபெட்டிக் இருக்கா, இல்லை ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கா, இல்லை கார்டியாக் இஷ்யூஸ் இருக்கிற நிறைய பேருக்கும் நரம்புகளில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது, அது தேவையில்லாதது. ஸோ அப்போ நரம்பு சம்மந்தப்பட்டு இந்த அல்சீமர்ஸ் டிசீஸ் வருதுன்னா மசில்ஸ் வந்து துடிக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இன்றைக்கி உலக அளவிலே பார்த்தோம்னா வந்து இந்த ரெண்டுத்துக்குமே மெடிசனே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் சித்தா மருத்துவத்தில் இதுக்கு நம்ம மெடிசன் இருக்குது, நரம்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒருத்தவங்களுக்கு வராமல் இருக்க என்னெல்லாம் பண்ணலாம்?